கொடியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள அம்மன் அருள் டிவி நிறுவனத்தாருக்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத்வஜாய் வித்மிகை கட்கக சைத்தியமிகை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் 29/3/2025 சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி. இந்த 29ங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன். அது மட்டுமல்லங்க, சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான். அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாயாக்கிரகங்கள் ராகு கேது. அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாயாக்கிரகங்களோடு சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர். அவர் கணக்கு எழுதி சாயாகுப்தர் கொடுத்ததான் சாயாக்கிரகங்கள்ட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம். அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான், அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை விட பல எண்ணற்ற காரியங்கள், தொழில்கள், தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி. கீழ்மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி, மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி. அப்போ தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லை, சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு 9 நவக்கிரகங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை, அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை. சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை, சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார். அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்கு ஆக்கி பயிற்சி செய்வார். அது மட்டும் இல்லை, சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஓரையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும். அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வரனுடைய ஆட்கள் வரும் பொழுது திருமண நோக்கம் வரும். அதனால தான் 7 சனி நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க. 7 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு, ஏங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் 7 தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் ஒருத்தர். எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் கருமை, எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அவருக்கு வேண்டியது. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு, நீச வீடு மேச வீடு, அவருடைய நட்பு கிரகம் ராகு, சுக்கிரன், சூரியன் கொஞ்சம் தான் சொல்லணும், புதன். சனீஸ்வருடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. அப்போ யாரு? சனி புதன். அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தியில் தான் கொடுப்பார், கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார். அதனால தான் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன்,
ரொம்ப ரொம்ப சொல்லுவீங்களே, ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு போய் விடுவார். ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்றது அவர் தான். அந்த கேட்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது அவர் தான். அப்ப அப்படிப்பட்டவர்லாம் இருக்கும்போது இவர் டைரக்டா போய் எதையும் அடிக்க முடியாது. இவர் டைரக்டா போய் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் கண்டிப்பா சனீஸ்வரனுடைய வழிபாடு, சனீஸ்வரனுடைய 12 ராசிக்குரிய பலன்கள், அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம், கன்மம், வன்மம், அதுக்கடுத்து விரயம், அதுக்கடுத்து பாதச்சனி, கண்டக சனி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல. 5 வரலும் ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு, தசாபதிக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார். இதுதான் சனீஸ்வரனுடைய இன்ட்ரோ. அவர் பயப்படவே கூடாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தாண்ட வீரன் அப்படிங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கோல் அப்படிங்கிறாங்கல்ல, இவர் அப்படி இல்லை. இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர். உத்தமமான புருஷர். தப்பு எங்கேயும் நடக்காத அளவுக்கு கொண்டு வரும். இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் அவசியம், இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். கிரேதாயுகம், திரேதாயுகம், கிரபரதயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் வேணும். முள்ளால அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரையும் 12 ராசிக்கு சனி பயிற்சி பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையிலே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த டமார் அடிக்கிறாங்களே, நல்லா இருக்குது. என்னையா யாருக்கு நல்லா இருக்குது? மேச லக்கணத்துக்கு நல்லா இருக்குதா? விருச்சகத்துக்கு நல்லா இருக்குதா? சரியா, மேச விருச்சத்துக்கு நல்லா இருக்குது. கடக லக்கணத்துக்கு நல்லா இருக்குமா சனி பயிற்சி? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கடக லக்கணத்துக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குமா? அன்னைய பச்சாவும் திண்ணைய பக்காளியாகும். அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். அதனால ரிஷபராசி நேயர்களுக்கு 3 பயிற்சியும், இந்த ஆண்டு வரக்கூடிய 3 பயிற்சியும் சிறப்பானதாக இருக்கும். நம்பர் 1 குரு பயிற்சி. ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்தி வச்சுட்டு இப்ப நல்லது செய்ய போறாரு. குரு உங்களை ரிஷபத்துல கஷ்டப்படுத்தி வச்சுட்டு நல்லது செய்ய போறாரு. அது வேறு விஷயம். ஆனா சனி பயிற்சி என்ன பண்றாரு? உங்களுடைய சனி பயிற்சி அது உங்க ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதி 9க்கும் 10க்குரியவருங்க. ரிஷப ராசிக்கு சாதாரண இல்லை. அப்போ 9, 10க்குரியவர் எப்படி இருப்பாரு? தர்மத்தையும் கொடுப்பாரு, தகப்பனுடைய சொத்துக்கள் கொடுப்பாரு, தகப்பனுடைய சொத்துக்கள் வரும், பூர்வ புண்ணியத்தை சொத்துக்கள் வரும், எல்லாமே கிளியரா வரும். வழக்கு இவனால் போட்ட வழக்கெல்லாம் கிளியர் ஆகும். கிளியர் ஆயிடும். அப்ப அப்படியெல்லாம் கிளியர் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நேரம் வரும். ரிஷபராசினருக்கு கண்டிப்பா நல்ல நேரம் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், சனிக்கு நட்பு கிரகம். உங்கள் ராசிக்கு 11ல சனி இருக்காரு. அப்ப உங்களுடைய ரிஷபராசிக்கு 11ல சனி இருக்காரு. அப்ப 11ங்கிறது லாபத்தை கொடுக்கறது. எப்படி சார் லாபத்தை கொடுக்கும்? சம்பாரிச்சாத்தானே லாபத்தை கொடுக்கும். அதனால தயவு செய்து எந்த இதையும் நினைக்காதீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது என்பதை எல்லாத்தையும் பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை உங்களுக்கு உண்டு. தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்கு சூரிய திசையில சுக்கிர புத்தி மட்டும் நடந்துடக்கூடாது. ரிஷபராசிக்கு சுக்கிர திசையில சூரிய புத்தி, சூரிய திசையில சுக்கிர புத்தி கொஞ்சம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துட்டா ஜோதிடர் பொறுப்பு அல்ல. ஆக எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தயவு செய்து ரிஷபராசி நேயர்களுக்கு
இந்த ஏற்கனவே உங்க ராசிக்கு குரு வேற 2க்கு போறாரு, உங்க ராசியிலிருந்து 2க்கு வர போறாரு. அதனாலதான் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் மகத்தானதாக இருக்கும். செய்ய வேண்டிய தொழில் எதுக்கு எப்படி மேசத்துக்கு எப்படி சொன்ன அதே மாதிரி ஜவுளி, ஜவுளி கடல், ஜவுளி கடை, ஏற்றுமதி இறக்குமதி, டெக்ஸ்டைல்ஸு, பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், ஆடை ஆபரணங்கள் தொழில், குறிப்பாக வைர தொழில், ஆடை ஆபரணங்க தொழில், இது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இது எல்லாமே நீங்க ரிஷபராசிக்கு உங்க ராசிக்கேற்ற தொல்லை பண்ணும். உங்க ராசிக்கேற்ற தொல்லை பண்ணும்போது தான் அதுக்கு லாபத்தை கொடுக்கும். அப்ப ரிஷபராசிக்கு என்னது? எல்லாமே ஜவுளி தான், எல்லாமே நாகரிகம், எல்லாமே பியூட்டி பார்லர், எல்லாருமே பெண்கள் சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுட்டா உங்களுக்கு ரிஷபராசி ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஏன்னா குரு பயிற்சியும் உங்களுக்கு 10க்கு வந்துடுது, குரு பயிற்சியும் உங்களுடைய ராசிக்கு 4ல் இருக்குது. அதற்கடுத்து குரு பயிற்சி 2வது ரிஷபராசிக்கு 2ல் குரு இருக்காரு. 2ல் குரு இருக்கும்போது எல்லா கண்ட்ரோலும் 2க்குரிய, எல்லாமே 2க்குரிய இடம் ரிஷபராசிக்கு. சனி 11ல் இருக்காரு, அப்ப லாபத்தை கொடுக்குறாரு. அப்ப அவர் லாபத்தை கொடுக்குறாரு, இவர் தனத்தை கொடுக்குறாரு, அவர் லாபத்தை கொடுக்குறாரு, ஒரு தானியத்தை கொடுக்குறாரு, அவர் லாபத்தை கொடுக்குறாரு, இவர் சகல செல்வமும் கொடுக்குறாரு. அதனாலதான் ரிஷபராசி நேயருக்குன்னு ஒரு பாட்டு அபிராமி அந்த இதுல சொல்லுவாங்க, 21வது பாட்டா பாதிக. கண்டிப்பாக வாழ்வில் ஜெயிக்கலாம். பிரதோஷ வழிபாடு, ரிஷபராசிக்கு பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணணும், அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க, பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கே போவேன், கோயிலுக்கு எங்கேயும் போன விளக்கு ஏற்றுங்க. எங்கே விளக்கு ஏற்றணும்? உங்க வீட்டுக்கு போங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர உரை வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க. நான் மத்தியானம் ஏற்ற முடியாது, வேலை இருப்பீங்க, சாயந்தரம் 8 to 9 சுக்கிர உரை அந்த விதத்தில் இருக்குங்க. இந்த 2 ஓரையை 48 நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க. இந்த 2 ஓரையும் 48 நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு யோக பலன் உறுதியா உண்டு. ஏன்னா 48ங்கிறது ஒரு மண்டலம் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வந்தா நிச்சயமாக ரிஷபராசி நேயருக்கு பிரதோஷ வழிபாடு, தேன் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன காப்பு இதெல்லாம் சாத்தி வேண்டிட்டு வந்தால் சிவபுராணம் படிங்க. நம்ம சிவாய வாழ்க நாதன்தான் வாழ்கிறத சிவபுராணம் படிச்சு வந்தா நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஜெயிக்கும், அதுல மாற்று கருத்து அல்ல.